Hey guys, welcome back. So இன்னைக்கு வீடியோல ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா PTron Twin Pro wireless earphone. So இந்த earphone எப்படி இருக்கு, இதோட பில்ட் குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு, இதோட சவுண்ட் குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு, நம்ம கால் பேசுறப்ப இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி, மைக் குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு, அண்ட் இந்த இயர்ஃபோன்ல இருந்து வர பேஸ் என்ன மாதிரி இருக்கு. ஸோ இதோட பிரைசிங் டீடைல் ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உள்ள ஹெட்ஃபோனோடைய பாக்ஸ் இருக்குது, நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனோடைய சார்ஜிங் டைம் ஆகட்டும், பேட்டரி பேக்கப் ஆகட்டும், ஸ்டாண்ட் பை டைம், டாக் டைம், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பவுச் கேஸ் அண்ட் ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச் கேஸோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த இயர்ஃபோன் கேஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள எல்லா ஆக்சசரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 feet தான் இருக்குது. அண்ட் இதில் 2 பின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைமில் நீங்கள் 2 ஹெட்ஃபோனுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜர் கேபிள் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் சம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க டிஃபரண்ட் சைஸஸ்ல. உங்களுடைய இயருக்கு செட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். தென் ஃபைனலா நம்மளுடைய PTron Twin Pro இயர்ஃபோன்ஸ். ஸோ பில்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ ஆவரேஜ் குவாலிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப சாலிடா இல்லாட்டியும் உங்களுடைய ஃபினிஷிங் எல்லாமே பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டிவ் லுக்கும் கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் இருக்கு. அண்ட் இயர்ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இயர் டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆங்கிள் டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதல போடுறப்ப கம்ஃபர்டபுளா வந்து ஃபிட் ஆகும். அண்ட் பேக் சைடில் மறக்காம L and R வந்து டினோட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த இயர்ஃபோனை லெஃப்ட் சைடில் போடணும் அண்ட் எந்த இயர்ஃபோனை ரைட் சைடில் போகணுன்றத இதை பத்தி ஈஸியா போட்டுக்கலாம். தென் இந்த இயர்ஃபோனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேல பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்கு. ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன். இதே அப்படியே லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பட்டனாகவும் யூஸ் ஆகும். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர். ஆன் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு அண்ட் சார்ஜ் போடுறதுக்கு எல்லாமே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். பிளஸ் ஹெட்ஃபோனோட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு. ஸோ அதுதான் பவர் ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் மோட் பட்டனும் கூட. அப்படியே பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸை சார்ஜ் பண்றதுக்கு பின் டைப்ல சார்ஜர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்குக்கான சின்ன ஹோலும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2 இயர்ஃபோனும் எப்படி நம்ம ஆன் பண்ணி ஒன்னா பேர் பண்ணிட்டு அண்ட் மொபைல் கூட எப்படி பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 2 இயர்ஃபோனும் ஒன்னோட ஒன்னு பேர் பண்ணிக்கிறதுலாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸோ அதனால கவனமா பார்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் 2 இயர்ஃபோனோட பவர் பட்டனையும் 3 seconds ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா 2 இயர்ஃபோன்ஸும் டர்ன் ஆன் ஆகும். ஆன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூல LED மாறி மாறி க்ளோ ஆகும். இந்த இண்டிகேஷனுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஃபோனும் இப்போ பேர் பண்ணிக்க ரெடியா இருக்குன்னு அர்த்தம். தென் இதுல ஏதாவது ஒரு இயர்ஃபோன்ல இருக்க பவர் பட்டனை டபுள் டேப் பண்ணீங்கன்னா இன்னொரு இயர்ஃபோன்ல இருக்க LED ரெட் அண்ட் ப்ளூல இருந்து வெறும் ப்ளூ மட்டும் க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுவும் 5 seconds ஒன்ஸ் தான் வந்து க்ளோ ஆகும். அப்படி ஆச்சுன்னா இந்த 2 இயர்ஃபோனும் ஒன்னோட ஒன்னு பேர் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். நம்ம எந்த இயர்ஃபோன்ல டபுள் டேப் பண்ணுமோ அந்த இயர்ஃபோன்ல மட்டும் LED இண்டிகேஷன் ரெட் அண்ட் ப்ளூல மாறி மாறி வந்துட்டு இருக்கும். தென் இப்போ மொபைல்ல ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா ஷோ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அதுல PTron Twin Pro அப்படின்ற நேம் காட்டும். அதை அப்படியே கிளிக் பண்ணி அலோ கொடுத்து பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 இயர்ஃபோன்ஸும் உங்களுடைய மொபைலும் வந்து பேர் ஆயிடும். தென் நீங்க சாங்ஸோ இல்ல மியூசிக்ஸோ இல்ல கால்ஸ் வந்து அட்டன் பண்ணி பேசியதோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2 இயர்ஃபோன்ஸும் தனித்தனியா வேற வேற டிவைஸ்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இயர்ஃபோனை ஒரு டிவைஸ்லயும் இன்னொரு இயர்ஃபோனை வேற ஒரு டிவைஸ்லயும் கனெக்ட் பண்ணிட்டு தனித்தனியா நீங்க செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது எப்படி பேர் பண்ணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இயர்ஃபோன்ல இருக்க பவர் பட்டனை 3 seconds ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க. ரெட் அண்ட் ப்ளூ LED மாறி மாறி க்ளோ ஆயிட்டு இருக்கும். சோ அதே டைம்ல உங்களுடைய மொபைல்ல ப்ளூடூத் செட்டிங் போயிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த PTron Twin Pro நேம் காட்டும். சோ அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த 2 இயர்ஃபோன்ஸ் ஒன்னோட ஒன்னு எப்படி பேர் பண்ணிக்கிறது அண்ட் மொபைல் கூட எப்படி பேர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். சோ இப்போ ஒன்னோட ஒன்னு பேர் பண்ண இந்த 2 இயர்ஃபோன்ஸை எப்படி அன்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு இயர்ஃபோன்ல பவர் பட்டனை டபுள் டேப் பண்ணீங்கன்னா 2 இயர்ஃபோன்லயுமே ரெட் அண்ட் ப்ளூல LED வந்து மாறி மாறி க்ளோ ஆகும். சோ அதுக்கான மீனிங் ரெண்டுமே அன்பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன்ஸை எப்படி சார்ஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க அந்த சார்ஜர் கேபிள் எடுத்துட்டு ஹெட்ஃபோனோட பாட்டம் சைடுல பாத்தீங்கன்னா அந்த சார்ஜ் பண்றதுக்கான போர்ட் இருக்கும். சோ அந்த போர்ட்ல இந்த சார்ஜர் பின்னை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நார்மல் மொபைல் அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டு நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். சோ சார்ஜ் ஏறப்ப பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் மேல ரெட் கலர் LED இண்டிகேஷன் வந்து காட்டும். அண்ட் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ரெட் கலர் LED ப்ளூ கலர்ல டர்ன் ஆயிட்டு அண்ட் கட் ஆஃப் ஆயிடும். அண்ட் இந்த ஹெட்ஃபோனை நீங்க தொடர்ந்து ஒரு 1.5 hours சார்ஜ் போட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து சார்ஜ் ஆயிடும். ஒன்ஸ் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த இயர்ஃபோன்ல கண்டினியூஸா சாங்ஸோ இல்ல மூவிஸோ கேப் விடாம 4.5 hours வரைக்கும் பாத்துக்கலாம். அண்ட் ஸ்டாண்ட் பை டைம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் வச்சிருந்தீங்கன்னா 200 hours வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் வரும். அண்ட் வர கால்ஸ் அட்டன் பண்ணி மட்டும் பேசுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 8 hours வரைக்கும் தாராளமாவே தாங்கும். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸை காதல மாற்றப்ப நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அண்ட் வெயிட்னு பாத்தீங்கன்னா ஃபீலே ஆகல. சோ வெயிட்லெஸ் தான். தென் இந்த இயர்ஃபோன் மாற்றப்ப நல்லா கிரிப்பாவே பிடிச்சிக்குது. அண்ட் ரொம்ப நேரம் போட்டு இருந்தாலும் எந்த ஒரு பெயினும் ஃபீல் ஆகல. ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு வரும். இந்த இயர்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி மொபைல்ல கனெக்ட் பண்ணி
பண்ணிட்டு சாங்ஸ் கேட்கறப்ப பேஸ் நல்லாவே இருக்கு, அதுவும் ஹெவியாவே இருக்குன்னே சொல்லலாம். தென் ஆடியோ கிளாரிட்டின்னு பாத்தீங்கன்னா சொதப்பிருச்சு. ஸோ ஆடியோ கிளாரிட்டி ஆவரேஜ் தான். பேஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்ததுனால சாங்ஸ்ல இருக்க அந்த வோக்கல்ஸ்லாம் உங்களால கிளியரா கேட்க முடியல, ஒரு கிறிஸ்பாவே ஒரு ஃபீல் இல்ல. ஸோ ஓவரால் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் தான். தென் இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணி கால் பேசுறப்ப இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியும் மைக் குவாலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஸோ மைக் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஆப்போசிட் சைட்ல நம்ம பேசுறத கேட்கறவங்களுக்கு நல்லாவே கேட்க முடியுது, நல்ல கிறிஸ்பாவும் இருக்கு வாய்ஸ். பட் அவங்க பேசுறப்ப நமக்கு அவங்களுடைய வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாவே கேட்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் சொன்னேன், பேஸ் அதிகமாக போனதுனால உங்களுக்கு வோக்கல்ஸ் நல்லா கிளியரா கேட்க முடியல. ஸோ இந்த இயர்ஃபோன் கால் பேசுறதுக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரோஸ்ன்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் ஒன் டிசைன். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவ் லுக்ல கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஸ்போர்ட்டிவ் டிசைன் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சோனில ஒரு மாடல் பார்த்துருக்கேன், அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. பட் ஒரு 1000 rupeesல ஒரு ஸ்போர்ட்டிவ் இயர்ஃபோன், அதுவும் வயர்லெஸ்ல வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் கம்ஃபர்ட் அண்ட் கிரிப். ஸோ இந்த இயர்ஃபோனும் நம்ம காதில் மாட்டி யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கு, எந்த விதமான பெயினும் வரல. அண்ட் வெயிட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கு. அண்ட் கிரிப் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாகவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க ஜாகிங் போனாலும் சரி, ரன்னிங் போனாலும் சரி, ஜம்ப் பண்ணாலும் சரி, ஜிம்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுடைய இயர்ல நல்லாவே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்குது. ஸோ எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்குமே இந்த இயர்ஃபோன் பெஸ்டா இருக்கும். தென் இந்த ரெண்டு இயர்ஃபோனுமே தனித்தனியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்ன்றதுனால உங்க வீட்டில் உங்க அப்பாவோ தம்பியோ அண்ணனோ அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நீங்க ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன்ல இருந்து வர பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன்ஸ்ல கான்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ கான்ஸ்னு வரப்ப ஃபர்ஸ்ட் பேஸ். என்னடா பாசிட்டிவ்லையும் பேஸ்னு சொல்றான், நெகட்டிவ்லையும் பேஸ் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆடியோல இருக்க கிளாரிட்டி, அதாவது ஆடியோ நல்லா கிறிஸ்பா இருக்கும். ஸோ அது கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்க சாங்ஸ் கேட்கறப்ப பேஸ் மட்டும் தனியா தெரியுது, அந்த ஆடியோ கிளாரிட்டி வந்து ஃபீல் பண்ண முடியல. ஸோ நான் பர்சனலா ஹெட்ஃபோன்ஸ்ல ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கணும், அதுக்கு ஈக்குவலா பேஸ் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன். பட் இதுல பேஸ் அதிகமா இருக்கு, ஆடியோ கிளாரிட்டி அதனால கொஞ்சம் கம்மியா ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்க ஓவராலா சாங்ஸ் கேட்கறப்ப நல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஆடியோ கிளாரிட்டி மிஸ் ஆகிறத மென்ஷன் பண்றேன், அவ்வளவுதான். அடுத்து இந்த இயர்ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும். மழை டைம்ல நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா வாட்டர் டிராப் உள்ள போயிட்டு இயர்ஃபோன்ஸ் ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க மழை வரப்ப இயர்ஃபோன்ஸை கேஸ்ல போட்டு சேஃபா பாக்கெட்ல வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன்ஸை மொபைல் கூட கனெக்ட் பண்ணி வீடியோ சாங்ஸ்லாம் நீங்க கேட்கறப்ப லாக் வந்து ஃபீல் ஆகுது. ஒரு சில வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நீங்க சாங்ஸ் கேட்கறப்ப ஆடியோ தனியா ஒரு பக்கம் போகும், வீடியோ தனியா ஒரு பக்கம் போகும். ஸோ அது மாதிரி இல்லாம இந்த இயர்ஃபோன்ஸ்ல கொஞ்சம் லாக் கம்மியா தான் இருக்கு, அதாவது 1 செகண்டுக்கும் கம்மியா தான் லாக் ஃபீல் ஆகும். ஸோ அந்த லிப்சிங்க்ல முன்ன பின்ன உங்களுக்கு லாக் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க வீடியோ சாங்ஸ் கேட்கறப்ப மைன்யூட் லாக் ஃபீல் ஆகும். தென் இந்த இயர்ஃபோனோட நாய்ஸ் கேன்சலேஷன், இது ஸ்போர்ட்ஸ் டைப்ன்றதுனால நீங்க ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஓகேவா இருக்கு. ஒரு ஸ்டேபிளான என்வாயன்மெண்ட், அதாவது நீங்க ஒரு இடத்துல நின்றோ இல்ல உட்காந்துட்டோ இல்ல ஜாகிங்லயோ இல்ல ரன்னிங்லயோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே இருக்கு. பட் நீங்க ஃபாஸ்டான ஒரு விஷயத்துல டிராவல் பண்றப்போ, அதாவது பைக்ல டிராவல் பண்றப்போ இல்ல பஸ்ல விண்டோ கார்னர் சீட்ல உட்காந்து டிராவல் பண்றப்போ உங்களுக்கு நாய்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் பைக்ல போறப்ப வர கால் அட்டென்ட் பண்ணி பேசுனீங்கன்னா ஆப்போசிட் சைடு நம்ம பேசுறதை கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஏர் நாய்ஸ் வந்து கேக்குது. அது மட்டும் இல்லாம அண்ட் பைக்ல டிராவல் பண்றப்ப இயர்ஃபோன்ல ஆப்போசிட்ல ஏர் வந்து அடிக்கும். ஸோ அந்த ஏரோடைய நாய்ஸும் நம்மளால கேட்க முடியுது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆவரேஜ் தான், இதுவும் ஒரு கான்ஸா வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இல்லைனா இந்த இயர்ஃபோன் ஒரு பெஸ்ட் இயர்ஃபோனா இருக்கும். ஸோ நீங்க நெட்ல ஒரு 1000 rupees ரேஞ்சில் ஒரு ஸ்போர்ட்டிவ் இயர்ஃபோன், அதுவும் வயர்லெஸ்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் வேற எதுவும் இருக்காது. ஒரு பிராண்டட் வயர்லெஸ் ட்வின் இயர்ஃபோன்ஸ்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் பாத்தீங்கன்னா 1800 to 2000 ஸ்டார்ட் பண்ணி 4000 வரைக்கும் அந்த பிரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த இயர்ஃபோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இயர்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணுறது அந்த கேஸ்லேயே நீங்க போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி வயர்லெஸ் ட்வின் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு ஆசை. ஆனா என்கிட்ட பட்ஜெட் இல்ல, ஒரு 1000 rupees தான் இருக்கு. அண்ட் இயர்ஃபோன்ஸ் லுக்கும் கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும், ஸ்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த PTron Twin Pro ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். வேற பெருசா உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ நம்ம கொடுக்குற அந்த 1000 rupeesக்கு இது ஒர்த்து தான். அண்ட் இந்த இயர்ஃபோனை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.